அழைத்தவர் நீ என்றும் நடத்திடுவீ. என்னை அழைத்தவர் நீ என்றும் நடத்திடுவீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. என் மேல் கண் வைத்து ஆலோசனை தந்து என்னோடிருப்பவர் நீ. இயேசுவே 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 இயேசுவே. பேசும் தெய்வம் நீ, பேசாத கல்லோ மரமோ நீரல்ல. பேசும் தெய்வம் நீ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு பிரசங்கி 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 வரை. தியானத்தின் தலைப்பு அலுப்பான வாழ்வும் அர்த்தம் பெறும். இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் வசனம் 10. ஒடுக்கமான வாடகை அறையிலே உட்கார்ந்து அறையின் கூரையை வெறித்து பார்த்து கொண்டிருந்த ஒரு சகோதரியிடம், ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். இந்த வாழ்க்கை வெறுப்பாய் இருக்கிறது. ஏதோ காலையில் எழும்பி சமையல் செய்து வேலைக்கு போய் அங்கேயும் ஒரே முகங்களை பார்த்து களைத்து போய் வீடு வந்து திரும்பவும் அதே சாப்பாடு, நித்திரை, விடியுது இருளுது, வாழ்வும் உருளுது, மனதிலேயோ ஆறுதல் இல்லை என்றாள் அவள். இப்படியே நமக்கும் சில சமயம் வாழ்க்கையே அலுத்து போனது போல தோன்றக்கூடும். தினம் தினம் நடப்பவையே பின்னும் தொடருகின்றன. எதிலும் திருப்தி இல்லை. எதுவுமே புதுமையானதாக இல்லை. எந்த நாளும் துர்ச்செய்திகளை கேட்டே வாழ்க்கை வெறுத்து விடுகிறது. மாத்திரமல்ல, திரும்ப திரும்ப ஒரே கஷ்டங்கள்தான். மாற்றம் வேண்டும் என்பதற்காக எத்தனை பேர் வெளியூர் வெளிநாடு என்று போகிறார்கள். ஆனால் பின்னர் திரும்பி அதே இடத்திற்குத்தானே வர வேண்டும். எங்கே மாற்றம்? அது மாத்திரமல்ல, இதுவரை நாம் வாழ்ந்து முடித்துவிட்ட நாட்கள் யாவும் நமது மனதில் இருக்கிறதா? அதுவும் இல்லை. இதைத்தான் சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமே இல்லை என்று பிரசங்கி எழுதுகிறார். ஒரு மனிதன் இருந்தான். படிப்பு, செல்வம், நல்ல தொழில், கௌரவம் எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கவனிப்பதுதான் அவனது பிரதான தொழில். காலையில் எழுந்தால் கிறிஸ்தவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி அவர்களை அடித்து கட்டி இழுத்து வர வேண்டும். இவனது வாழ்வில் மாற்றம் வந்தபோது துன்பப்படுத்துவதற்காக கிறிஸ்தவர்களை தேடினவன் இப்போது அவர்களிடமே சேர்ந்து கொண்டான். கிறிஸ்துவே தேவன் என்று தைரியமாக பிரசங்கித்தான். மாத்திரமல்ல, இதுவரை சவுல் என்று அழைக்கப்பட்ட அந்த மனிதன் இப்போது பவுல் என்று அழைக்கப்படுகிறான். வாழ்வில் ஒரு மாற்றம், வித்தியாசமான சிந்தனைகள், செயல்கள். பவுல் தன் வாழ்வுக்குரிய புதிய அர்த்தத்தை புரிந்து கொண்டார். இடையில் நடந்தது என்ன? அவருடைய வாழ்விலே உயிர்த்த இயேசு வந்தார். எல்லாம் மாற்றமடைந்தது. எல்லாம் புதிதானது. அவ்வளவுதான். தேவ பிள்ளையே, ஒருவேளை நீங்களும் அலுத்து போய் இத்தியானத்தை படித்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்வில் ஆண்டவரை வரவழையுங்கள். அவரை அறிந்திருந்தால் மட்டும் போதாது. கடமைக்கென்று நாம் ஏறெடுக்கும் ஜெபமும் போதாது. ஆண்டவர் பார்க்கும் கண்களால் நாமும் பார்க்க பழக வேண்டும். உடனே புதுமையான காரியங்கள் நடக்காது. எனினும் நம்மை பாரப்படுத்தி கொண்டிருக்கும் அனைத்தும் ஒரு நாளில் அர்த்தமுள்ளதாக மாறும். ஜெபம் செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, நீர் தந்த இந்த அழகிய வாழ்வை உமக்குள் மாத்திரமே வாழ்ந்து சிறப்பிக்க உமது பலனையும் கிருபையும் தந்தருளும். ஆமேன்.